விவசாய பெருமக்கள் வந்து அதிகமா இருக்கிற இடம் வந்து தமிழ்நாட்டுல தென் மாவட்டம் தான். அதுல தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டம் இங்க தான் அதிகமான விவசாயம் நடக்கும். அதுலயும் சிறப்பு என்ன அப்படின்னா அத்தியாவசிய உணவுப் பொருளான காய்கறிகள் இருக்குல்ல, எல்லா காய்கறிகள் ஐட்டங்கள் அத்தனையுமே உற்பத்தி பண்ற ஒரே இடம் வந்து எங்க அப்படின்னா நம்ம பாவச்சத்திரம், ஆலங்குளம், சொரண்டை, ஆவடையனூர் இந்த பகுதிகளில் தான் வந்து அதிகமா காய்கறிகளை வந்து உற்பத்தி பண்றாங்க. இங்க வந்து நெல்லு விட குறையாதா இருக்கும், வாழை குறையாதா இருக்கும். ஆனா காய்கறிகள் பெருத்தோங்கி இருக்கு. எல்லாம் ஏட்டு ஷெட்டு தக்காளியில இருந்து காய்கறி எல்லாம் எத்தனை வகை காய்கறி உண்டோ அத்தனையும் உற்பத்தி பண்ற ஒரே மாவட்டம் தென்காசி மாவட்டம். விஷயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா அங்க நெல்லு அதிகமா இருக்கும், வாழை அதிகமா இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் நெல்லு, வாழை அதிகமா இருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்துல பயிர் வகைகள் அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல சிறப்பான ஒரு விஷயம், இங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பூமி வந்து இது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னா கன்னியாகுமரி, சேர்மதேவி, கடையங்க, குற்றாலம், செங்கோட்டை இப்படி பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை. இங்க உள்ள மண்ணுகளுக்கு தான் வந்து எல்லா காய்கறியும் உற்பத்தி பண்ணக்கூடிய பக்குவம் உண்டு. சிறப்பு சொல்றதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ.